ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜர்னி ஆஃப்ரோடிங் 360. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த இடம் பார்க்க போகிறோம்னா தீர்த்தகிரி மலை, வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தகிரி மலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீர்த்தகிரி மலை கோவில் ஒரு புனித ஸ்தலமாகவும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகன் அவருக்கு அர்ப்பணிச்சதாகவும் சொல்கிறாங்க. புராண கதைகளின்படி இந்த கோயிலில் சிவபெருமான் தவம் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தெய்வீக அருளுடன் காட்சி அளித்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மலைக்கோவில் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. இது இப்போ பார்க்குறது படிக்கட்டு வழியாகவும் போகலாம். நீங்கள் இந்த பாருங்கள், சாலை வழியாகவும் போகலாம். படிக்கட்டு வழியாக போகும்போது ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே ஒரு விநாயகர் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே படிக்கட்டில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரோடு வசதியும் இருக்குது. இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஒரு மலைக்கு மேலே போகிறதுக்கு ரோடு அருமையான ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோடு வழியாகவும் நீங்கள் உங்கள் காரில் பைக்கில் எல்லாமே போகலாம். பாருங்கள், இந்த ரோட் வே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவல் பண்ணுற வீடியோ மட்டும் கொஞ்சம் நேரம் போடுறேன், அதை அப்படியே பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது இங்கே போகிற வழியில். இந்த கிராமங்கள் அப்படியே கடந்து நீங்கள் போனீங்கன்னா மலை ஏறத்துக்கான ஒரு பாதை வரும். பாருங்கள், இப்போ மலை ஏறத்துக்கான பாதை வந்துடுச்சு. ஸோ இப்போ இருந்து நம்ம மலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த மலைக்கில் நம்ம இப்போது ஹில் ரைட் பண்ணலாம். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சாதாரண கோயில் இல்லை, இயற்கை மத்தியில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய குன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ட்ராவல் பண்ணும்போது அப்படியே மலைக்கு மேலே ஏறும்போது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த மலைக்கு தீர்த்தகிரின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த மலையில் இருக்கிற புனித நீரூற்றுதான் சொல்கிறாங்க. புராண கதைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் தவம் செய்யும் போது இந்த மலையிலிருந்து பெரிய நீரூற்று உருவானதாகவும் அந்த நீரூற்று சிவனின் தபத்தை தணித்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது புனித நீரின் மலை. அது காலப்போக்கில் தீர்த்தகிரி மலைன்னு பேர் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமான் இங்கே தெய்வீக காட்சி அளிச்சிருக்காரு. எதற்காகனா பாவ விமோச்சனம் போக்குறதுக்காக இந்த இடத்துல காட்சி அளித்து தங்கியிருக்காரு. ஸோ அதனால இங்கே முருகப்பெருமானுடைய பிரம்மாண்ட கோயில் உருவாயிருக்கு. இப்போ மலையின் மேலே நம்ம வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கு காருக்கு ஒரு சின்ன டோக்கன் மாதிரி வாங்குறாங்க. ஸோ இங்கே இடத்துல நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்கும். கொஞ்சம் பெரிய பார்க்கிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கூட்டமான நெரிசலான நேரத்தில் வந்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக வாங்க. இப்போ நம்ம அந்த பார்க்கிங் ஏரியா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கடைகள்லாம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கடைகள்லாம் இருக்கும். அப்படியே நேராக போனீங்கன்னா ஸோ இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. நிறைய கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. கார் பார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டு அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸு. ரொம்ப இயற்கை வாய்ந்த ஒரு அருமையான ஒரு மலை. ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வர பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு தனி உணர்வு கிடைக்கும். இங்கே ஒரு தனி ஆன்மீக உணர்வு கிடைக்கும். முருகரை தரிசிக்கும் போது ரொம்ப ஒரு மன அமைதி பெறும். ஸோ இதுதான் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒரு வழி. எதிர்க்க பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா, அதுதான் கோவில். ஸோ இந்த வீடியோவில் நான் கோயில் உள்ளெல்லாம் நான் கருவறை எடுக்கலை. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் நேராக பார்த்து அந்த முருகனோட அருளை நீங்கள் நேராக வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம முருகனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, பக்தி எல்லாமே. ஸோ அதனால் நான் கருவறையை மட்டும் எடுக்கலை. ஸோ அவுட்டரோட எல்லா வியூஸும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும். அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே முருகனை தரிசிச்சுட்டு வந்துட்டு இங்கே உட்காந்திங்கன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அவரோட சக்தி ரொம்ப அற்புதமான சக்தி. அப்படியே பாருங்கள். ஸோ நான் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆகிட்டு ஆமாம் சாமி கும்பிட்டுட்டு நான் அப்புறம் வெளிப்பக்கமாக இருந்த அந்த இடத்த மட்டும் சும்மா அப்படி கவர் பண்ணேன். கருவறை எடுக்காமல் பின்னாடி பக்கம் இருந்த கொஞ்சம் இடங்கள்லாம் எடுத்தேன். அந்த இடத்துல நிறைய சாமி கோயிலெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் எக்ஸ்டீரியர் எடுத்தேன். ரொம்ப இயற்கை அழகு வாய்ந்த அந்த மலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் இல்லை, நல்ல க்ளவுடி. அப்படியே ஒரு மிஸ் ஃபார்மில் ரொம்ப அப்படியே சூப்பராக சில்லு இருந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான், எங்கள் அம்மா, என்னோடய டாட்டர் எல்லாமே வாக் பண்ணிவிட்டு அந்த 92 அடி
முருகன் சிலையை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வாக் பண்ணி போனோம். உலகத்திலே 3வது முருகன் சிலை அது. முதலாவது முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா பத்துமலை மலேசியாவில் இருக்குது. 2வது முருகன் சிலைன்னு பார்த்தீங்கன்னா தம்பம்பட்டி மலைக்கோட்டை முருகன் கோயில், இது சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 3வது தான் இந்த நம்ம தீர்த்தகிரி முருகன் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 92 அடி உயர முருகன் சிலை போகிறதுக்கான வழி. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். மேலே லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அருமையான இயற்கை காற்று பார்த்திங்களா. முருகர் பாருங்கள் என்ன அழகாக காட்சி அளிக்கிறார் பாருங்கள். அப்படியே வானுயர்ந்து நிற்கிறார் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த வழியாக அப்படியே கீழே இறங்கி நம்ம முருகனை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தீர்த்தகிரி மலை முருகன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். கீப் வாட்சிங் ஜேர்னி 360. நான் உங்கள் வினோத். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா, பாய்.